ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Mercury G41 சிஸ்டமுக்கு Windows 7 OS எப்படி போட போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் Windows 7 OSஐ பூட் பண்ணி வச்சுருந்தேன் பென்ட்ரைவில். ஸோ அது மூலிமா நான் இப்போது இன்ஸ்டால் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி OS பூட் பண்ணணுன்றது மேலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த OS போடும்போது பூட் டிவைஸ் நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா பென்ட்ரைவ் போட்டும் பென்ட்ரைவில் பூட்டபுளாக இருந்தும் வரல உங்களுக்கு OS ரன் ஆகலைன்னா அதுக்கு லாஸ்ட்டில் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நான் விண்டோஸ் 7 இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு என்ன கேட்டகரி வைஸ் இதில் காமிக்கும். X64ல் நான் Windows 7 ப்ரொஃபஷ்னல் போடுறேன். இப்போ Windows 7 இந்த சாஃப்ட்வேரோட லைசன்ஸ் அப்புறம் அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போது கஸ்டம் கிளிக் பண்ணுறேன். அப்கிரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி விண்டோஸ் XP இருந்துருந்துன்னா நீங்கள் அப்கிரேடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்கிரேட் ஆகும். அப்படி இல்லைனா விண்டோஸ் 8 வச்சுக்கிட்டு நீங்கள் அப்கிரேட் கொடுக்க முடியாது. இப்போது நான் நியூ ஹார்ட் டிஸ்க்குன்றதுனால கஸ்டம் கொடுத்து ஹார்ட் டிஸ்க் அன்லொக்கேட்டட் கண்டிஷனில் இருக்குது. ஹார்ட் டிஸ்கில் எதுவுமே இல்லை. ஸோ அதை நியூ பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணுறேன். நியூவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இப்போது இதில் அதோட டோட்டல் ஸ்பேஸ் காட்டுது. நான் இதை ரெண்டாக பிரிக்க போகிறேன். ரெண்டுத்துக்கும் ஈக்குவலான ஒரு பார்ட்டிஷன் வேல்யூவை கொடுக்கணுன்னா நீங்கள் அதில் இருக்கிற 4ன்னு இருந்ததுன்னா அதை 2ன்னு கிளிக் பண்ணி ஈஸியாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த எத்தனை பிட்டு எத்தனை MB இதெல்லாம் தெரிலனா நீங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக அலோகேட் ஆகும். இப்போ நான் 4 வேல்யூவை 2ஆக கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதில் பாதிக்கு கொஞ்சம் கம்மியாக வரும். ஏன்னா 4000 சம்திங் இருந்தது அதில். ஸோ 465 ஜிபியை நான் 200 ஜிபியாக நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு 200 ஜிபி இல்லைனா 195 ஜிபின்ற வேல்யூவில் ஒரு பார்ட்டிஷன். ஓகே, இப்போ 195 பார்ட்டிஷனில் ஒன்று இருக்குது கீழே. அது அன்லொக்கேட்டடில் இருக்குது. மேலே இருக்கிறது சிஸ்டம் ரிசர்வேஷன். அதுதான் உங்களுடைய ஹார்ட் டிஸ்கோடைய எல்லா டேட்டாஸோடைய லிஸ்ட்டையும் அதுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சிஸ்டம் ரிசர்வேஷன் ஒரு வேளை எரர் ஆகிடுச்சுன்னா உங்களால் திரும்பவும் இதில் OS போடும்போது ஃபார்மேட் அடிச்சிட்டோ இல்லை நெக்ஸ்ட்டோ கொடுக்கவே முடியாது. டெலீட் கொடுத்துட்டு மட்டும்தான் உங்களால் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயே டியூவல் OS போடணுன்னா நீங்கள் இந்த அன்லொக்கேட்டடாக இருக்கிறத நியூன்னு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே ப்ரைமரின்னு காமிக்கும். 2 ப்ரைமரி காமிச்சதுன்னா உங்களுக்கு 2வது ப்ரைமரியில் நீங்கள் Windows 8 போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவையான வேறு ஏதாவது ஒரு OS போட்டுக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்னில் Windows 7 போட போகிறேன். செகண்ட் ஒன் ஃப்ரீயாகவே விட போகிறேன். ஓகே, நான் இப்போ பார்ட்டிஷன் 3யை செலக்ட் பண்ணி அதில் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போது விண்டோஸோடைய ஃபைல்ஸ் அதாவது OSோட ஃபைல்ஸ் சிஸ்டம்க்கு காப்பி ஆகுது. நீங்கள் OS பென்ட்ரைவில் 3 ஜிபிக்கு OS வச்சுருந்துருப்பீங்க. பட் ஆனால் உங்களோட சிஸ்டமில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அது ஒரு 9 ஜிபி இல்லை 10 ஜிபின்ற அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட உங்களுக்கு எடுத்துக்கலாம். சிஸ்டமோடைய ஸ்பீடை பொறுத்து அந்த OS இன்ஸ்டால்.
விண்டோஸ் 7 வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா விண்டோஸ் 7 வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து இப்போ அதுக்கான அப்கிரேடை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து ஆஃப்லைனில் ஹோம் யூஸ்க்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஏதாவது வேர்ட் ஃபைல்ஸ் இல்லைனா எக்ஸல் ஃபைல்ஸ் டைப்பிங் ஒர்க்குக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி ஆன்லைன் யூசேஜ் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு செக்யூராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நீங்கள் என்ன தான் நல்ல ஒரு ஆன்டிவைரஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி இதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாலும் விண்டோஸோடைய செக்யூரிட்டி ஃபயர்வால் வந்து அப்கிரேடில் இல்லைன்னா உங்களால் அந்த ஆன்டிவைரஸ் இருந்தும் உங்களோட சிஸ்டம் வந்து ஹேக் பண்ணப்படலாம். இல்லைனா உங்களோட சிஸ்டமோடைய ஹார்ட்வேர் இந்த மாதிரி நிறைய அன்வான்ட் சாஃப்ட்வேர் வந்து உங்களோட சிஸ்டமில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. கோர் 2 டியோ ப்ராசஸர் இருக்கிறவங்களுக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் இந்த விண்டோஸ் 7 தான் யூஸ் பண்ணி ஆகணும். 8 கோரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் விண்டோஸ் கோர் 2 டியோ வந்து விண்டோஸ் 10 போட்டிங்கன்னா உங்களால் சில யூசேஜஸ் மட்டும்தான் பண்ண முடியும். வேர்ட் ஃபைல்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி உங்களுக்கு எடிட்டிங் பர்பஸ் இருக்கிற சாஃப்ட்வேர் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண முடியாது. அப்படி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதை உங்களால் யூஸே பண்ண முடியாது. இப்போது ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ப்ரிப்பேரிங் யுவர் டெஸ்க்டாப். ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.